இந்த மாதம் 4ஆம் திகதி வெள்ளவாய சாலையிலே பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருந்தது. அந்த விபத்திலே 16 பேர் உயிரிழந்ததோடு 17 பேர் காயங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். பலத்த காயங்களோடு அவர்கள் உயிர் தப்பியிருந்த சம்பவங்களும் பதிவாகி இருந்தன. தங்காலை நகராட்சி மன்றத்தினுடைய செயலாளர் உட்பட அந்த ஊழியர்கள் ஒரு சுற்றுலாவிற்கு சென்று திரும்பியிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த விபத்து பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் குறித்த விபத்து தொடர்பாக நாட்டை உலுக்கிய அந்த கோர சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க ஒரு குழுவை நியமித்திருந்தார். மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் ஜெனரல் கமல் அமர்சிங் அவருடைய அந்த தலைமையில் தான் இந்த குழு நியமிக்கப்பட்டிருந்தது. இந்த குழுவினுடைய அறிக்கை நேற்று பிற்பகல் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவிடம் கையளிக்கப்பட்டிருந்ததாம். இந்த கையளிக்கப்பட்டிருக்கின்ற அந்த அறிக்கையின் பிரகாரம் பல்வேறு விடயங்கள் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கின்றன. குறித்த பேருந்து ஒரு பழைய பேருந்து என்று சொல்லியும் அந்த பேருந்தினுடைய உடற்பாகங்கள் தொடர்பான சில சந்தேகங்கள் அந்த குழுவிற்கு எழுந்ததாகவும், இந்த பின்னணியிலே அந்த பேருந்தை முழுமையாக ஆய்விற்கு உட்படுத்தியதன் பிரகாரம் அந்த பேருந்து ஒரு பழைய பேருந்தாக காணப்படுகிற போதும் அவற்றிலே சில சொல்லுவார்கள் அந்த பேருந்தை நவீனமயப்படுத்துவதான சில ஒழுங்குகளை அங்கே மேற்கொண்டு அந்த பேருந்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். மிக முக்கியமாக பேருந்தினுடைய அந்த பிரேக் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகிற தடுப்புகள், அந்த தடுப்புகள் முறையாக பராமரிக்கப்படாத நிலையிலே காணப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக அவற்றிலே கிரீஸ் படிந்திருந்த தன்மையினையும் அவதானிக்க முடிந்தது என்கிற அந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமன்றி இந்த பேருந்தை ஓட்டியிருக்கின்ற சாரதி முதல் நாள் குறித்த பயணத்தை மேற்கொள்வதற்கு முதல் நாள் அவர் கொழும்புக்கான பயணம் ஒன்றினை மேற்கொண்ட பிற்பாடுதான் அடுத்த நாள் மறுநாள் இந்த பேருந்தை ஓட்டுவதற்கான ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறார். அவ்வாறு அந்த பேருந்து ஓட்டியாக பயணப்பட்ட சாரதி குறிப்பிட்ட தினங்களுக்கு நித்திரையின்றி தொடர்ச்சியாக அந்த பேருந்தை செலுத்தி இருக்கிறார். அவருடைய அந்த மனத்தியாலங்களை கணக்கெடுக்கிற போது அதுவும் இப்படியான விபத்துக்கள் சம்பவிப்பதற்கு காரணமாக இருக்கலாம் என்கிற விடயத்தை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இவ்வாறான இன்னும் பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. எது எவ்வாறு இருந்தாலும் குறித்த பேருந்து என்பது தொடர்ச்சியான மலைப்பகுதிகளிலே பயன்படுத்துவதற்கு உரிய நிலையிலே காணப்பட்டிருக்கவில்லை என்கிற விடயத்தையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஆகவே அந்த பேருந்தினுடைய தற்காலிக உரிமையாளர் தான் இதற்கான பொறுப்பை, அந்த விபத்திற்கான காரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விடயத்தையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் என்பதையும் அந்த குறித்த அறிக்கையிலே காண முடிகிறது.